கர்நாடகாவில் துப்பாக்கி முனையில் ஸ்டேட் வங்கியில் 20 கிலோ தங்கத்தை அள்ளிச் சென்ற கும்பல் சிக்கியுள்ளது. பீகாரைச் சேர்ந்த 20 வயது இளைஞர்கள் துணிகர கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி? கர்நாடக மாநிலம் சடசனா தாலுகாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதி மகாராஷ்டிர எல்லையை ஒட்டியுள்ளது. கடந்த மாதம் 16ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் வங்கி ஊழியர்கள் வழக்கமான பணிகளை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட தயாராகியுள்ளனர். அப்போது முகமூடி அணிந்த 5க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் திடீரென்று முன்வாசல் வழியாக வங்கிக்குள் நுழைந்துள்ளது. அவர்கள் அடர்ந்த பச்சை நிறத்தில் இராணுவத்தினர் அணிவதைப் போன்ற நிறத்தில் உடை அணிந்திருந்தனர். நாட்டு துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருந்தனர். அவற்றை காட்டி வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்களை சத்தம் போடக்கூடாது என்று மிரட்டியுள்ளனர். அனைவரின் கை கால்களை கட்டி போட்ட அந்த கும்பல் லாக்கரில் இருந்த பணம், தங்க நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு 2 கார்களில் தப்பிச் சென்று விட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த பகீர் கொள்ளை நடந்து முடிந்து விட்டது. வாடிக்கையாளர் ஒருவர் வங்கிக்குள் சென்ற பிறகுதான் அங்கு கொள்ளை நடந்திருப்பது தெரிய வந்தது. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அதிகாரிகள் ஊழியர்களிடம் மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் 1,04 லட்சம் ரூபாய் ரொக்கம், 20 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கொள்ளை நடந்த வங்கி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். கொள்ளையர்கள் மகாராஷ்டிராவை நோக்கி சென்றது தெரிய வந்தது. கொள்ளை கும்பல் ஹூலிஜந்தி கிராமம் வழியாக காரில் தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் அதிவேகமாக பயணித்த கார் கிராமத்தின் வழியே சென்றபோது சாலையில் சென்ற ஆடுகள் மீது மோதியிருக்கிறது. இதை ஊர்க்காரர்கள் தட்டி கேட்டிருக்கிறார்கள். கொள்ளை கும்பல் துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டியிருக்கிறது. ஏராளமானோர் சூழ்ந்து கொண்டதால் ஒரு காரை அப்படியே விட்டுவிட்டு மற்றொரு காரில் அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற காரில் இருந்து 21 பாக்கெட்டுகளில் 888 கிராம் தங்கம், 1 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த நிலையில் பீகாரைச் சேர்ந்த ஜென்சி தலைமுறையைச் சேர்ந்த ராகேஷ்குமார் சஹானி, ராஜ்குமார் பாஸ்வான், ரக்ஷத் குமார் மாதவ் ஆகிய 3 கொள்ளையர்கள் அடையாளம் காணப்பட்டு போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 9 கிலோ தங்கம், 86,31,000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. தலைமறைவாக உள்ள மற்ற கொள்ளையர்களை பிடிக்கவும் மீதமுள்ள நகையை பறிமுதல் செய்யவும் போலீசார் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.